கொடி கொஞ்சம் இறங்குங்க. அரசு அதிகாரிகள் தப்புன்னு சொல்லிட்டாங்க. காலையிலேருந்து ஆர்ஐ இங்கே தான் இருக்காங்க, முன்சிபல் இங்கே தான் இருக்காங்க, கிளர்க் இங்கே தான் இருக்காங்க, எல்லா அதிகாரிகள் இங்கே தான் இருக்கிறாங்க. அது தப்பு அப்படின்னு தாசில்தார் கொடி கொஞ்சம் இறங்குங்க. கீழே வச்சுக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க. லைட்டும் கட்டியாச்சு, லைட்டும் கட்டிட்டோம். அது கரெக்டாக தான் இந்த இடத்துக்கு தெரிய மாட்டோம். அது தெளிவாக சொல்லிவிடுங்க. நம்ம கணேஷ் ரிப்போர்ட்டர் வந்துட்டார், ஜெயா டிவி வந்துருச்சு. இது அந்த கீழ் போருக்கு அந்த போற அந்த 2 போற 3 போற எங்க இருக்குது? நல்ல நேரா எடுத்தம்பே, கிராஸ் ஆகுது. இவெல்லாம் என்ன பண்ண? போற போட்டு வேணாம். இன்னைக்கு தண்ணி இல்ல, தண்ணி தான் போதுங்க. எங்களுக்குலாம் எது வேண்டாம். ஆடு உனக்கு ஆடு எடுத்து வைப்பாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். சாவடி மேற்கு வந்து கேட்டு வந்து போறா. கஞ்சாமி என்னடா வண்டி எடுக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை போய் உட்காருப்பா. நம்ம உட்காந்து அப்படியே உட்காந்து பிடிக்கல போலாம். எங்கள் ஊரில் 1000 குடிமக்கள் இருக்காங்க. எங்களது ஊர் பஞ்சாயத்து தண்ணி தான் நம்பி தான் அந்த ஊர் மக்கள் இருக்கிறோம். பக்கத்தில் விவசாய நிலத்தில் வந்து 10 அடி போர் போட்டிருக்காங்க, 15 அகலத்தில். அதை போட்டாங்கன்னா எங்கள் ஊர் மக்களுக்கு தண்ணி வசதி கிடையாது. இதுக்கு மூடுற வரைக்கும் எல்லாம் கவர்மெண்ட் இதுலேயும் நாங்கள் கொடுத்துட்டோம் விண்ணப்பம், யாரும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. இது மூடுற வரைக்கும் நாங்கள் காலையிலேருந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம். இதுக்கு மேலே உண்ணாவிரதம் இருப்போம். நாங்கள் சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போங்க. எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோங்க. வணக்கங்க, சேலம் மாவட்டத்தில் பேசுகிறோம். காடையம்பட்டி தாலுக்கா, ஈயப்பட்டி கிராமம், நயனாக்காடு. எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு 300 குடும்பம், 1000 குடும்பம் பக்கமாக சுற்றி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காடையம்பட்டி பஞ்சாயத்து எல்லையில் விட்டது
எல்லையில் விட்டால் 15 போர் போட்டிருக்காங்க. எங்கள் குடி தண்ணி இருக்குது, பஞ்சாயத்து போர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. நான் பெட்டிஷன் வந்து எல்லாத்துலேயும் கொடுத்து என்ன பண்ணாங்க, அரசாதிகாரம் வந்து பார்க்குறேன் யாருமே வரல. இப்போ வந்து 2 டைம் போர் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நிறுத்திட்டு நாங்களே 2வது டைம் நிறுத்திட்டோம். 3 வந்து போர் இறக்கிட்டாங்க. அதனால் வந்து இப்போ நிறுத்திருக்கிறோம், எல்லாமே உண்ணாவிரதம் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும்.